பயிர் சாகுபடியில் சிக்கன நீர் பயன்பாட்டிற்கு சொட்டு நீர் பாசனம் ஒரு சிறந்த தொழில்நுட்பம் என பல உழவர்கள் சொட்டு நீர் பாசன அமைப்பை ஏற்படுத்தி பயன்பெற்று வருகின்றனர். இந்த சொட்டு நீர் பாசன அமைப்பை இலவசமாக செயல்படுத்தி வருகிறது வேலூர் மாவட்டம் தெக்குப்பட்டு பூமி இயற்கை வள பாதுகாப்பு மையம். இது குறித்த விரிவான தகவல்களை அளிக்கிறார் இந்த அமைப்பின் பொறியாளர் திரு நரசிம்மன் அவர்கள். நான் பூமி நிறுவனத்தின் பொறியாளராக வாணியம்பாடியில் உள்ள ஒரு தொண்டு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுடைய தொண்டு நிறுவனம் என்ன வேலை செய்யுதுனாக்கல, இந்த சிக்கனாங்குப்பம் தும்பேரி 2 நீர்வடி பகுதி கிராமங்களாக தேர்வு செய்யப்பட்டு அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 8 வருடங்களாக நாங்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். அந்த நீர்வடி பகுதி திட்டம் வந்து முடிவடைஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ப்ரூஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு நபார்ட் திட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. எங்கள் தொண்டு நிறுவனத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த 2 கிராமத்துலேயும் நாங்கள் வந்து நிறைய விவசாயிகள் சார்ந்த பணிகளை வந்து நாங்கள் வந்து செஞ்சுட்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படி நாங்கள் செய்யக்கூடிய ஒரு திட்டமான நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டத்தில் சொட்டு நீர் பாசன முறையை வந்து நாங்கள் எப்படி கையாளுறோம் அப்படின்ற ஒரு யுக்தியை வந்து நான் வந்து இன்றைக்கி சொல்லலான்னு நான் ஆசைப்பட்றேன். அப்படி பார்க்கும்போது இங்கே சிக்கனாங்குப்பத்தில் உள்ள ஆனந்தன் என்ற ஒரு விவசாயியுடைய நிலத்தில் வந்து நாங்கள் வந்து இப்போ களப்பணிக்காக வந்திருக்கிறோம். அதை இப்போ அவங்க எப்படி வந்து சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துகிறாங்க, அதனால் என்ன பயன் அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு சுருக்கமான ஒரு தெளிவான உரையை வந்து நான் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொட்டு நீர் பாசனம் வந்து எங்களுடைய நிறுவனத்தின் மூலமாக பூமி நிறுவனத்தில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லினா இலவசமாக வந்து நாங்கள் வந்து ஒரு 10 சென்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். அந்த 10 சென்ட்டில் அவங்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்கறதுனால வந்து இதனுடைய ஒரு விளம்பரமாக, அதாவது வந்து இந்த கிராமத்தில் வந்து இதை பார்த்துட்டு நிறைய பேர் செய்வாங்க அப்படின்றதுக்காக இந்த வந்து 10 சென்ட்டுக்காக நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். அதில் என்ன யுக்தி நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம், அதனால் என்ன பயன் அப்படின்னு பார்க்க போனோங்கன்னா, இந்த சொட்டு நீர் பாசனம் அப்படி பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்த செலவில் நீர் வந்து பயன்படுது, குறைந்த செலவு தண்ணீர் தேவைப்படுது. அதாவது 30 சென்ட்டு வந்து பாசக்கூடிய தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா 90 சென்ட்டு பாசலாம் அப்படின்ற ஒரு இது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக நாங்கள் செயல்படுத்தியிருக்கிறோம். இந்த சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக நாங்கள் பண்ணுற இந்த திட்டமானது எல்லா விவசாயிகளுக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து நாங்கள் செயல்படுத்தியிருக்கிறோம். இப்போ எப்படி செயல்படுது இந்த சொட்டு நீர் பாசனத்தின் மூலிமா அவங்களுக்கு என்ன பயன் அப்படின்றத பார்க்க போனாக்கல, இந்த சொட்டு நீர் பாசனம் தண்ணி வந்து சிக்கனமாக செயல்படுத்தலாம், களை வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்கள் செலவு ரொம்ப குறைவு, உரம் நிர்வாகம் எல்லாமே வந்து இதில் வந்து ஒரே ஒரு அளவு முறையை பயன்படுத்தி வந்து இதில் பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து இதில் வந்து முதல்ல முக்கியம். ஆட் செலவு வந்து இப்போ வந்து நிறைய லேபர் சார்ஜ் ஜாஸ்தி ஆகுறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் செய்யக்கூடிய வேலையை வந்து ஒரே ஆள் வேலை செய்யலாம் இந்த திட்டத்தின் மூலிமா, இந்த சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துறதுனால அப்படின்றத வந்து நாங்கள் முன் வச்சு இந்த வந்து செயல்படுத்துகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து சிக்கனாங்குப்பம் தும்பேரி 2 நீர்வடி பகுதியிலையும் எல்லாருக்குமே வந்து இலவசமாக செய்யக்கூடிய விஷயங்களை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை பண்ணி கொடுக்கறதுக்கு எங்கள் பூமி நிறுவனத்தின் மூலிமா நாங்கள் வந்து இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கல இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல எப்படி வந்து இது வந்து நீர் நிர்வாகம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, ஒவ்வொரு செடிக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ட்ரிப்பு, அதாவது வந்து சொட்டு நீர் வந்து அமைச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல சொட்டு சொட்டாக ஒழுகிட்டு தான் இருக்கும் அந்த தண்ணி. அந்த தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா அந்த செடிக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் கணக்கு போட்டு டெய்லியும் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுப்போம். அதாவது வந்து கால்வாய் பாசனம் பண்ணுறதுனால நிறைய தண்ணி வந்து வீணாகுது. அந்த தண்ணியை வந்து நாங்கள் வந்து குறைச்சி அதிகமாக வந்து 10 சென்ட் பண்ணுறத வந்து 30 சென்ட்டாக எப்படி பண்ணுறதுன்றதுக்காக தான் இந்த வந்து நாங்கள் செயல்படுத்துகிறோம். அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து உர நிர்வாகமும் வந்து பார்த்திங்கன்னா உரம் போடுறதுக்காக டெய்லியும் வந்து அந்த களையை பறிச்சுட்டு அதில் வந்து தனியாக வந்து நாங்கள் வந்து உரம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தேவை கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த திட்டத்தின் மூலிமா வந்து உரம் வந்து ட்ரிப்பு மூலிமாவே கொடுத்துக்கலாம். அதுக்காக தனியாக ஆட்கள் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு வென்சுரின்னு ஒன்று வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். அந்த வென்சுரி மூலிமா வந்து இந்த உரத்தை வந்து ஒரு ட்ரம்மில் கலக்கிட்டு அந்த வென்சுரியை வந்து அதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னாக்கல ஒவ்வொரு செடிக்கும் தேவையான உரம் வந்து எவ்வளோ தேவைன்ற மாதிரி வந்து எல்லா செடிக்கும் ஈவனாக வந்து அது வந்து சேர்ந்துடும். அப்படி பார்க்கும்போது அதனுடைய வளர்ச்சி க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரே சீரான வளர்ச்சி இருக்கிறதுனால பூக்கள் வந்து நல்ல வளமானதாகவும் நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா பெருசாகவும் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ வந்து அந்த மாதிரியான இது இருக்கிறதுனால தான் இந்த விவசாயியை வந்து ஆர்வப்பட்டு
எனக்கு வந்து இன்னும் வந்து 30 சென்ட்டுக்கு எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து கேட்டுட்ருக்காரு. இந்த கிராமத்தில் உள்ள எல்லாருமே வந்து அதை வந்து வழிமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ஆட் செலவு வந்து ரொம்ப குறையுது. பார்த்தீங்கன்னாக்கா 4 பேர் வேலை செய்கிறத வந்து ஒரே ஆள் வேலை செஞ்சிடலாம். நீர் நிர்வாகம் பற்றி நீ எப்போவுமே வந்து பகல் ஃபுல்லாக கட்டணும், நைட்டில் வந்து கரண்ட் இருக்கும்போது கட்டணும் அப்படின்னு பார்க்காம அவங்களுக்கு தேவையான போது கேட் வால்வ் ஒன்று இருக்கும், அதில் ஆன் பண்ணி விட்டு மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணாக்கல எல்லா செடிக்கும் ஈவனாக வந்து தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது இதில். அதனால் வந்து ஆட் செலவு ரொம்ப குறைவு. வருமானம்னு பார்க்கும்போது வந்து பூக்கிற இது வந்து அதிகமாக இருக்கும். நிறைய அதாவது 1 கிலோ பூக்கிறது வந்து 2 கிலோ பூக்கிற அளவுக்கு வந்து விளைச்சல் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அவங்க வந்து மக்கள் வந்து இதை வந்து எடுத்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கிராமமும் சிக்கனாங்குப்பம் தும்பேரி 2 கிராமத்தில் நாங்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டத்தில் வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் அது மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு ஸ்பெஷல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் இலவசமாக தான் பண்ணுறோம். எங்கள் திட்டத்தின் மூலமாக பூமி நிறுவனத்தின் மூலமாக இலவசமாக உங்களுக்கு வந்து எல்லா விவசாயிக்குமே கிடைக்கும். நீங்கள் வந்து இதுக்காக நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கல கவர்மெண்ட்டு வந்து ஒரு சொட்டு நீர் பாசனம் அமைக்கணுன்னாக்கல அவங்க வந்து சிட்டா அடங்கல் ஃபோட்டோ எல்லாமே கேட்பாங்க. நிறையா இது வந்து வாங்குறதுக்கு கூட்டம் இருக்கும், அதில் வாங்க முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து கிடையாது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு வந்து இந்த நம்ம நிறுவனம் பூமி நிறுவனத்தை அணுகி எங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கனாக்கல நாங்கள் வந்து இலவசமாகவே வந்து போட்டு கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு செலவுமே கிடையாது. அது மட்டும் வந்து நான் வந்து உறுதியாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இது யார் வேணுமானாலும் எங்களை வந்து கண்டிப்பாக அணுகலாம். மலரட்டும் 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 மண்ணில் புது வாழ்வு மலரட்டும். உயரட்டும் 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 ஏழை எளியோர்கள் உயரட்டும். மண்ணில் மலர்ச்சி வாழ்வில் புது எழுச்சி மக்கள் தொலைக்காட்சி. மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.